இன்றைய இளைஞர்களின் நாளைய எதிர்காலம். ஸ்ரீ ஜெய் துர்கா இராணுவ பயிற்சி மையத்தில் இருந்து 2025ஆம் ஆண்டு பயிற்சி பெற்ற மாணவர்கள் இராணுவத்தில் 83 மாணவர்களும், துணை இராணுவத்தில் 8 மாணவர்களும், டைரக்ட் எஸ்ஐ போஸ்டில் 3 மாணவர்களும், மொத்தம் 94 மாணவர்கள் இந்த 2025ஆம் ஆண்டில் எங்களது ஸ்ரீ ஜெய் துர்கா இராணுவ பயிற்சி மையத்திலிருந்து அவர்கள் டியூட்டியில் ஜாயின்ட் பண்ணி உள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் எனது யூடியூப் சேனலை பார்க்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் டீ பார்ட்டி கொடுத்து அனுப்பி வைக்கின்றோம். இந்த 2026ஆம் ஆண்டு நடக்க இருக்கும் செலெக்ஷனுக்கு தற்பொழுது அட்மிஷன் மற்றும் பயிற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். இப்படிக்கு கேப்டன் ஈஸ்வரன். என் நிகழ்வை சிறப்பாக சிறப்பிக்க எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்துள்ள அனைத்து பெற்றோர்களுக்கும், இராணுவத்தில் தேர்ச்சி பெற்றுள்ள அனைத்து மாணவர்களுக்கும் இந்த ஸ்ரீ ஜெய் துர்கா இராணுவ பயிற்சி மையத்தின் சார்பாகவும் அனைத்து அனைத்து மாணவர்களின் சார்பாகவும் மனவார்ந்த வணக்கத்தை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 20 ஸ்டூடெண்ட் மேல வந்து இன்னைக்கு கோயம்புத்தூர் யாராவது போயிருக்காங்க. 15 ஸ்டூடெண்ட் வரைக்கும் போஸ்டிங் போயிட்டாங்க. டோட்டல் இந்த 2025 நமது ஸ்ரீ ஜெய் துர்கா இராணுவ பயிற்சியிலிருந்து 100 மாணவர்கள் எஸ்ஐ டைரக்ட் எஸ்ஐ போஸ்டில் 3 மெம்பர்களும், துணை ராணுவத்தில் பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் இவைகளில் 8 மெம்பர்களும் அந்த ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டு போகும்போது எனக்கு அது திருப்தி இருக்கு. பாக்கி இடத்துல வந்து காசு சம்பாதிக்கிறதுனால வந்து என்ன செய்றாங்க, செல்லு வாங்க மாட்டாங்க, கண்ட்ரோலில் எந்த கண்டிஷன் வராது, கண்ட்ரோலில் ஃப்ரீயாக விட்டுறாங்க, இண்டிபெண்ட் ஆகிட்டு. நான் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் ரன் பண்ணணும், சென்டர் இப்படித்தான் இன்ஸ்டியூட் வந்து ரன் பண்ணணுன்ற ஒரு முடிவில் நான் பண்ணிக்கிருக்கேன். பசங்கிட்ட இருந்து அதில் எனக்கு வரவேற்பு இல்லை, அந்த பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து எனக்கு வரவேற்பு நிறையா இருக்கு. ஒரு பேரண்ட்ஸ் சொல்லி கேட்காத பிள்ளை அதே வந்து இங்கே வந்து செல்லு வந்து கொடுத்துட்டு அந்த ட்ரைனிங் பண்ணுறான். அது பெருமையா இருக்கு. சென்டருடைய பேர் வந்து அவங்களுக்கு சேருங்க. இதுதான் உங்கள்கிட்ட இருந்து நான் வேண்டி கேட்கிறேன். உயரத்தில் ஏறுவதற்கு பணிக்கட்டு எப்படி தேவையோ உங்களுக்கு பணிக்கட்டா பணி கொடுக்குறேன். இன்னைக்கு கிச்சன்ல இருந்து அவங்க சாப்பாடு போடுறாங்கன்னாக்கலாம், நான் ட்ரைனிங் இவ்வளவு ஹார்டா கொடுக்குறேன், திருப்தியான சாப்பாடு இல்லைனாங்களும் அது மன நிறைவு கிடையாது. அந்த சைடும் வேணும், இந்த சைடும் வேணும். அது டீச்சிங் லைன்ல வந்து இன்னைக்கு டீச்சர்ஸ் எனக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்கன்னா அதோடைய ரிசல்ட் அங்க. நான் டீச்சர்ஸ்லயே அதை சொல்றேன், உங்க தரப்புல வந்து நீங்க டீச்சிங் லைனை பாத்துக்க, என்னுடைய தரப்புல நான் கிறிஸ்டியனை பாத்துக்கிறேன். கிச்சன்ல போய் சொல்லி உங்க தரப்புல நீங்க சாப்பாடு பார்க்கணும். இந்த 3 ஒன்று சேரும் போதுதான் அந்த சென்டர் வளர்ச்சிக்கு வந்து மூலதனமா இருக்கும். இது ஏதாவது ஒரு பக்கம் கோட்டையானாலையும் அதே டவுன் ஆகாம தவிர அதை மனசுல வச்சு நீங்க நம்ம 3மே வந்து ஒரு டீம் ஒர்க் ஆகிட்டு நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் என்கரேஜ் பண்ணிக்கிறேன். மெட்ஸ்ல போக இதை கண்ட்ரோல் பண்ணி இப்படி போட்டு அப்படி போட்டு இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது. அங்கேயும் சரி இவனை கூட்டு போனா வேலை வைப்பேன், அவங்க வீடு கட்டினா கடன் ஆகி போச்சு, அதனால நான் கூட்டு போறேன். ஏன்னா உங்க பையனை வந்து பல நாள் நான் ஃபர்ஸ்ட் பேஜ் அடிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோம். நீ கூட்டிட்டு போயிட்டு 2வது கொண்டு வந்தா நான் எப்படி ரன்னிங்ல பாஸ் ஆவான்? காரணம் இதானா, பணம் கட்ட முடியல ரீசன் ஒண்ணு தானே, வேற எதுவும் இருக்கா? இல்லப்பா இதான்ப்பா. எந்த சோறு யாருக்கும் கிடையாது, எல்லாருக்கும் சொந்தம் தான். இது யாருக்கும் சொந்தம், எல்லாருக்கும் சொந்தம் தான். விட்டு போவாங்க, நான் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன், வாய்ப்பு வைக்க மாட்டேன். குறைபாடுகள் சூழ்நிலைங்க அப்படி என்னை அறியாம இருந்தாலும் அதை எடுத்து சொல்லுங்க. அந்த சென்டர் மேல் மேல் வளர்ச்சி ஆகணும். இந்த சென்டருக்கு வரவங்களுக்கு அந்த குறைபாடுகள் சொல்லியாருன்னா அதை நான் திருத்தி கொடுவேன், திருத்திட்டு அதை பூர்த்தி பண்ணிடுவேன். இது மேல் மேல் வளர்ச்சி ஆகிறதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் சப்போர்ட் கண்டிப்பா அவசியம் இருக்கும். அதனால பேரண்ட்ஸ் வந்து முன்னாடி பேசுங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாய்ப்பு கிடைக்கிறத பட்டுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க, வந்து உணர முடியல. உங்களுக்கு ஐம்பது வாய்ப்பு கிடைக்கிறது விட போறீங்க. எங்க இடத்துல நீங்க பாத்துட்டு வாங்க, பிடிச்சிச்சுன்னா அட்மிஷன் போடுங்க அப்படின்றதாங்க. அப்பயே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஒரு அட்மிஷன் வரட்டும் அப்படின்றத யோசிக்காம பிடிச்சா சேர்த்து விட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி போய் பார்க்கலான்ட்டு உள்ள போய் எல்லாம் பார்த்தேன்.
ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அட்மிஷன் எவ்வளவு சேர்க்கும் போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு எக்ஸாம்லாம். எனக்கு டேப்லெட்டு என்னென்ன ஃபுட்டு வீட்டுக்கு எப்போ கேட்டாலும் நீ போயிட்டு வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு நல்லா பார்த்துக்கிட்டாரு. இங்கே வந்து நான் படிக்கிறதுக்கு எப்படி இருக்கும், ஆர்ட்ஸுக்குள்ள போனால் எப்படி இருக்கும் எல்லாமே இருக்கு கற்றுருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் கம்பா எங்கள் சித்தப்பா மூலியமாக இப்போ வந்து சாரை பார்த்து 2022 லாஸ்ட் போயிருந்தேன். ஒரு 2 வருஷம் இருந்தேன். 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு சார் பேசினால வேலைக்கு போனேன்.